ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபினாலே செலெக்ஷன் யாரதாப்பா பண்ண போறீங்க, எந்த அளவுக்கு இவங்க எல்லாரும் பாடி இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த வாரம் எலிமினேஷன்ஸ் இருக்கா, அதுக்கான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லா தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜி தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம் சரிகமப்பா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டியாளர்களும் அவங்களுடைய தனித்திறமையை ரொம்பவே சூப்பரா இண்டிவிஜுவலா காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வாரத்துக்கும் அதிகமா கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய இப்போ ரீசெண்டா 12 கண்டஸ்டன்ஸ் தான் உள்ளுக்குள்ள இருக்காங்க. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அனல் பறக்கும் வகையில இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் ஃபினாலே செலெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயம் கண்டிப்பா இந்த ஷோ பார்த்துருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியலாம். அதுல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பர்சன் 6 பேர் பாடி முடிச்சிட்டாங்க. அதாவது இந்த ஃபினாலே செலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பாட வந்திருக்கிறது ஹரிஷ். ஸோ அவருக்கு அடுத்தது அபிஷேக், அருண் ராஜேந்திரன், பிரதீபா, சிவானி, சின்னு செந்தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 6 பேரும் சூப்பரா பாடி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல முன் வச்சுட்டாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் 2 பேருக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரதீபா, இன்னொன்னு அரங்கத்தை அதிர வச்ச சிவானி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட 2 பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. மற்றவங்களும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த லெவல்லாம் தாண்டி அடுத்தது செகண்ட் செட் ஆஃப் பர்சன் இருக்காங்க. ஸோ இதுல ரொம்பவே ஹைலைட்டாகவும் ஆர்வமாக பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா சபேஷனோட பர்ஃபார்மன்ஸ், இனியா, பவித்ரா, சுஷாந்திகா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான அப்டேட்டும் கொஞ்சம் கொஞ்சமா நான் வேற வீடியோல வந்து போடுறேன். எலிமினேஷன் இந்த வாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி எஸ், கண்டிப்பா இருக்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட கண்டஸ்டன் 7 பேரை வந்து எலிமினேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா டாப் 5ல இருக்கவங்க மட்டும் தான் அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். ஸோ அந்த வகையில இந்த வாரம் எலிமினேஷன்ஸும் கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யார் வெளியே போவாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் சின்னதா இருந்துட்டே இருக்கு. இதுல ஒண்ணு சின்னு செந்தமிழனா இருக்கலாம், இல்லைன்னா அறிவழகன் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.